மஹிந்த ராஜபக்ச நாளை கைதாகுவாரா? அரசாங்கத்தின் கட்டளையை மதிக்காத மஹிந்த கடும் எச்சரிக்கை. எந்த ஜனாதிபதியும் செய்யாததை செய்த அனுர, நல்லது செய்தாலும் குறை கூறும் நாமல் ராஜபக்ச. தனது சம்பளத்தை ரிசீட்டுடன் வெளியிட்ட அர்ச்சுனா எம்பி தொலைபேசி பாவனைக்கு. ஒரு எம்பிக்கு ஏன் 50,000 ரூபாய் அம்பலமான ஊழல். கரடி பொம்மையில் ஐஸ் கடத்தல், முன்னாள் அரசாங்க உறுப்பினர் அதிரடி கைது. ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணைகள் நடக்கும் நேரங்களில் உதய கம்மன்பில ஏன் பதறுகிறார் விஜித கேரத் கேள்வி. பெற்றோரை காப்பாற்ற முயன்ற மகளுக்கு நடந்த சோகம். வவுனியாவில் சகோதரி சகோதரனின் கத்திக்குத்துக்கு இலக்காகி பலி. அமைச்சர் லால்காந்த மேல் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு. இன்று முதல் யாழ்ப்பாணத்துக்கு ரயில் சேவைகள், மகிழ்ச்சியில் பயணிகள். செய்திகளை தெளிவாகவும் தொடர்ச்சியாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்னூறு அரசாங்கத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் அரசியல்வாதிகள் என்று பலரது பெரிய பெரிய ஊழல்கள் அம்பலமாகி வருவதோடு அவர்களோடு சட்டவிரோத சொத்துக்களும் அரச உடைமையாக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ராஜபக்ச குடும்பத்தில் உள்ள அனைவர் மீதும் பாரிய குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுந்து வரும் நிலையில் அன்னூறு அரசு தங்கள் பிழைகளை மறைக்கவும் திசை திருப்பவுமே தங்களின் குடும்பத்தை இலக்கு வைக்கின்றார்கள் என்று கூறி ராஜபக்ச குடும்பம் நழுவ நினைத்தாலும் சட்டம் அவர்களை விடுவதாக இல்லை. அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த சத்திய கடதாசியை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிரடியாக அறிவித்துள்ளது. மஹிந்தவால் நாளைக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் அவருக்கு எதிராக எந்த மன்னிப்பும் இல்லாது உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதத்தில் 14 நாட்களுக்குள் சொத்து விவரங்கள், வருடாந்த செலவினங்கள், வருமான ஆதாரங்கள் ஆகிய விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டது. இதுவரை மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து குறித்த சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்படாத நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எந்த காரணம் கொண்டும் நீட்டிக்கப் போவதில்லை என்றும் நாளைய தினத்துக்குள் இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது இறுதி அறிவித்தல் என்றும் ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அத்தோடு குறித்த காலப்பகுதிக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆணைக்குழு மேலும் எச்சரித்துள்ளது. கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் பல நாட்களாக புதுப்பிக்கப்பட்டு நேற்று பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டதோடு எதிர்பாராத அளவுக்கு அழகோடும் தொழில்நுட்ப வசதிகளோடும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் பேருந்து நிறுத்த கட்டடங்கள் புதுப்பிக்கப்பட்டு சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்பட்டு ஒரு புதிய தகவல் மையம் நிறுவப்பட்டு சுற்றியுள்ள பகுதியும் நன்றாகவே அழகுபடுத்தப்பட்டுள்ளது. 424 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு மக்கள் இதை நேரில் பார்த்து இப்படியொரு பேருந்து நிலையத்தை இதுவரை வாழ்நாளில் பார்த்ததில்லை என்று ஜனாதிபதி அனுரவை பாராட்டி நன்றிகளை தெரிவித்துள்ளனர். இலங்கை விமானப்படையினரின் மனிதவளம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்போடு பல நிறுவனங்களின் பங்களிப்போடும் இந்த பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. பயணிகளின் வசதிக்காக பேருந்துகள் புறப்படும் நேரம் மற்றும் சென்றடையும் நேரமாகிய தகவல்கள் பெரிய டிஜிட்டல் திரைகளிலும் காட்சிப்படுத்தப்படும். ஜனாதிபதி அனுரவின் இந்த சிறப்பு முன்னேற்ற வேலை குறித்து நாமல் ராஜபக்ச பழைய அதே பேருந்து நிலையத்துக்கு வர்ணம் மட்டுமே பூசப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளமை இப்பொழுது விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. விளையாட்டு பொருட்களுடன் சூட்சுமமாக ஹொரியர் சேவை ஊடாக கடத்தி வரப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் அம்பாறை மாவட்டத்தில் மீட்கப்பட்டு சந்தேக நபரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நேற்று மாலை இந்த அதிர்ச்சி கைது இடம்பெற்றதோடு 43 வயது மதிக்கத்தக்க காரைதீவு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினராக செயற்பட்டவரை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பயன்படுத்திய பல வீடுகளில் மணிக்கணக்கில் குறித்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்ததோடு கொரியர் சேவை ஊடாக கடத்தி வரப்பட்டிருந்த விளையாட்டு பொருட்களுடன் இருந்த கரடி பொம்மையின் கழுத்து பகுதியில் சூட்சுமமாக மறைத்து வைத்திருந்த 107 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமில்லாது 2 இலத்திரனியல் தராசு, கைத்தொலைபேசிகள், ஒரு தொகை பணம், கொரியரூடாக கடத்தி வரப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபர் இன்று கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பதிவுகளை இட்டு வரும் நிலையில் நேற்று அவரது மார்ச் மாதத்துக்கான சம்பள வரவை வெளிப்படையாக பகிர்ந்துள்ள சம்பவம் பல விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. பகிரப்பட்ட அந்த சம்பள பதிவில் அவருக்கு பல சலுகைகளோடு சேர்த்து மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு 3,95,000 ரூபாவாக இருந்துள்ளது. அரச உறுப்பினராக இவர் வெளிப்படையாக இருப்பதை
ஒரு தரப்பினர் பாராட்டி வந்தாலும் தொலைபேசி கட்டணத்துக்காக 50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை பெரிய ஒரு ஊழல் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் இவ்வாறு மாதம் மாதம் தொலைபேசி கட்டணம் 50,000 ரூபாய் ஏன் என்று பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மொனராகலை வெள்ளவாய ஹந்தபானகல ஹென்ஹத பகுதியில் மின்னல் தாக்கியதில் இளம் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சோகமான சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதோடு அந்த பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த இளம் பெண்ணின் தாய் மற்றும் தந்தை வீட்டுக்கு அருகிலுள்ள விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்துள்ள போது கடும் மழை பெய்துள்ளதோடு பெய்த கடும் மழை காரணமாக அவர்களுக்கு குடையொன்றை கொடுப்பதற்காக இந்த பெண் சென்ற போதே இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளது. 23 வயதான யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து எத்தனை புத்தகங்களை எழுதினாலும் விசாரணைகளை மூடி மறைக்கவே முடியாது. உரிய வகையில் விசாரணைகள் இடம்பெறும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அதிரடியாக தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் புத்தகங்களை எழுதினாலும் உண்மைகளை மூடி மறைக்க முடியாது. தாக்குதல் சம்பவம் குறித்த விசாரணைகள் சிறப்பாக நடைபெற்று வரும் சமயங்களிலெல்லாம் உதய கம்மன்பில எதற்காக கலக்கம் அடைகின்றார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதான சூத்திரதாரி எங்கே இருக்கின்றார் என்பது குறித்தும் இதன் பின்புலம் என்னவென்பது குறித்தும் கேள்வி எழுகின்றது என்று கூறிய இவர் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்ட போதும் உதய கம்மன்பில உள்ளிட்டவர்களே அதிகமாக குழப்பம் அடைந்தார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் ஊடாக நீதி கிடைக்கும், அதற்கான சட்ட நடவடிக்கை உரிய வகையில் இடம்பெறும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். வவுனியா சொக்கடிப்புலவு கிராமத்தில் சகோதரனின் கத்திக்குத்துக்கு இலக்கான சகோதரி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதோடு 56 வயதுடைய பவளரத்னம் செல்வமலர் என்ற அதே பகுதியில் வசித்து வந்த பெண்ணே உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் மீது அவரது சகோதர முறையானவர் மது போதையில் கத்தியால் குத்தியதில் பெண் படுகாயமடைந்து அங்கிருந்தவர்களின் உதவியோடு வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனில்லாது அவர் உயிரிழந்துள்ளார். கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. குற்றம் இடம்பெற்ற இடத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதோடு சந்தேக நபரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்தவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு ஊழல் மோசடி மற்றும் விரயம் என்பனவற்றுக்கு எதிரான பிரஜைகள் சக்தி என்ற அமைப்பினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு கடுவல பகுதியில் இருக்கும் அமைச்சர் லால்காந்தவுக்கு சொந்தமான ஆடம்பர வீடு குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினராக எந்த ஒரு தொழிலிலும் அல்லது வியாபார நடவடிக்கைகளிலும் ஈடுபடாது முழு நேர அரசியலில் ஈடுபட்டிருந்த லால்காந்த இவ்வாறான ஒரு ஆடம்பர வீடு நிர்மாணித்தமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதோடு இந்த வீடு மோசடியான கொடுக்கல் வாங்கல் மூலம் ஈட்டப்பட்ட வருமானத்தில் நிர்மாணிக்கப்பட்டதா அல்லது அவரது உண்மையான வருமானத்தின் ஊடாக நிர்மாணிக்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருடாந்தம் வழங்கப்பட வேண்டிய சொத்து பொறுப்பு விவரங்களில் இந்த வீடு குறித்த தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதா என்றும் விசாரணை நடத்துமாறு கோரப்பட்டுள்ளது. ஊழல் மோசடி மற்றும் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் ஜாமுனி ஹமந்த துசார என்பவரினால் அமைச்சர் கே.டி. லால்காந்தவுக்கு எதிரான இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வடக்கு ரயில் மார்க்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தப் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று வியாழக்கிழமை முதல் யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை வரையான ரயில் சேவைகள் வழமை போல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நகரிடையே ரயில் மற்றும் யாழ்ப்பாணம் இரவு தபால் ரயில் ஆகியன இன்று முதலும் யாழ்தேவி ரயில் நாளை முதலும் நாளாந்தம் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியினால் வடக்கு ரயில் மார்க்கம் 14 இடங்களில் சேதமடைந்திருந்ததோடு இதனால் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி முதல் வேக கட்டுப்பாடுகளுடன் சில ரயில்கள் மட்டும் இயக்கப்பட்ட போதிலும் ஜனவரி 19 முதல் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. தற்போது அந்த 14 இடங்களும் நிரந்தரமாக புனரமைக்கப்பட்டுள்ளதால் இன்று முதல் வடக்கு ரயில் பாதையில் ரயில்கள் வழமையான வேகத்தில் தடையின்றி இயங்குவதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.